அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிராமர் உள்ள 3 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற மெத்தடை பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு கொடுத்துக்கூட ஈக்குவேஷன்ஸை நம்ம இது மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 a1x + b1y + c1z = d1 ஆகும், a2x + b2y + c2z d2 ஆகும், a3x + b3y + c3z = d3 அப்படின்னு 3 ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் இதில் தான் நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா டெல்டா கண்டுபிடிக்கணும். ஸோ டெல்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா a1 b1 c1 a2 b2 c2 a3 b3 c3 இதுதான் நம்ம டெல்டா கண்டுபிடிக்க போகிறோம். இதோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் இந்த XYZக்கு என்ன கிடைக்கும்னா யூனிக் சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் டெல்டா எக்ஸ். டெல்டா இது பார்த்தீங்கன்னா a1 a2 a3 எல்லாமே எக்ஸ் கோஎஃபிஷியன்ட், b1 b2 b3 எல்லாமே ஒய் கோஎஃபிஷியன்ட்ஸ், c1 c2 c3 எல்லாமே z கோஎஃபிஷியன்ட்ஸ். ரைட்? இப்போ எனக்கு டெல்டா எக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஒமிட் பண்ணிவிட்டு இதனோட ரைட் சைடை நம்ம என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ என்ன ஆகிடும்னா d1 d2 d3 ஆகிடும். ரிமைனிங் எல்லாம் ஆஸ் யூஷுவல் b1 b2 b3 c1 c2 c3 இப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். இதே எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு டெல்டா ஒய் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு ஒயினோட கோஎஃபிஷியன்டெல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நம்ம ரைட் சைடை போடணும். அப்புறம் உங்களுக்கு என்னென்னா எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்லேயும் z கோஎஃபிஷியன்ட் சேஞ்சஸ் இல்லை, ஒன்லி ஒய் கோஎஃபிஷியன்ட்டில் மட்டும்தான். அப்போ d1 d2 d3 இங்கே பார்த்தீங்கன்னா c1 c2 c3 இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா அது பேர் டெல்டா ஒய். அதே போல் தான் இங்கே டெல்டா இசட். டெல்டா இசட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இசட் கோஎஃபிஷியன்ட் பதிலாக ரைட் சைடு அப்ளை பண்ணணும். அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்லேயும் சரி ஒய் கோஎஃபிஷியன்ட்லேயும் சரி எந்த சேஞ்சஸும் இல்லை. இசட் கோஎஃபிஷியன்ட்டில் மட்டும் இந்த ரைட் சைட்ஸை நம்ம வந்து எழுத போகிறோம். அதாவது d1 d2 அண்ட் d3 இதோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது மாதிரி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தேவையான எக்ஸ் எப்படி எழுதலாம்னா டெல்டா எக்ஸ் டிவைட் பை டெல்டா, ஒய் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா, இசட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா இசட் டிவைட் பை டெல்டா. இப்படி கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டாக அப்படின்னா இதோட ஆன்சரை கொண்டு போயிட்டு கொடுத்துருக்க கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா 3 ஈக்குவேஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தால் நம்மளோட ஆன்சர் வந்து கரெக்டு. சரிங்களா? இப்போ அதுக்குண்டான சம பார்க்கலாம். இப்போ இது எக்ஸசைஸ் 1.4ல் கொஸ்டின் நம்பர் 1ல் 3 பார்க்குறோம். சால்வ் பை அப்படின்னு சொல்லிட்டு சால்வ் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் பை கிராமர் ரூல்னு கேட்டிருப்பாங்க. ஸோ கொடுத்துருக்குற ஈக்குவேஷனை இது 1 2 3 அப்படி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த கான்ஸ்டன்ட் ரைட் சைடில் இருக்கான்னு பார்த்துக்குறோம். ஓகே, எல்லாமே ரைட் சைடில் இருக்குது. சப்போஸ் அது லெஃப்ட் சைடில் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம ரைட் சைடு கொண்டு போயிடுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா டெல்டான்றதை அசைன் பண்ணலாம். இது டெல்டான்றது எப்படி அப்படின்னு சொன்னால் ஒன்லி பிக் அவுட் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் ஜெட்ஸ். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3, ஒயோட கோஎஃபிஷியன்ட் 3, இசட்டோட கோஎஃபிஷியன்ட் -1. அதனால் இங்கே 3 3 -1. அதே போல் இது இங்கே கரஸ்பாண்டிங்காக செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதுறீங்க 2 -1 2. அதே போல் தேர்ட் ஈக்குவேஷன் எழுதுறீங்க 4 3 2. சரிங்களா? ஸோ இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க. டிட்டர்மினண்ட்டை 3/3 சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி ஆகணும் இல்லைங்களா? ஸோ அதனால் இங்கே 3, அப்புறம் இங்கே -3 ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஒரு -1 இன்ட்டு ஒரு ப்ராக்கெட். ஸோ நான் இது வழக்கமாக ஒரு சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிக்குவேன். ரைட்? இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக போகும்போது உங்களுக்கு அப்படியே ப்ராக்டிஸ் ஆகிடும். அதனால் உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை. ஸோ இது இந்த டயகோனல்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு -2 3 2 சார் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா -6. அதே மாதிரி இந்த சிம்பிள் இங்கே வச்சுன்னா இந்த காலம் மட்டும் வரும். 2 2 சார் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு 4 4 2 சார் உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா 8. ஸோ இந்த காலம் எடுத்திங்கன்னா இந்த டயகோனல்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6. இது -4 வரும். சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து +4. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 3 இன்ட்டு இது -8 ஆகிடுச்சு. இது உள்ளார -4, இது 1 இன்ட்டு இது வந்து 10. ஓகேங்களா? ஸோ 3 8s are 24 ப்ளஸ் உங்களுக்கு 12 மைனஸ் உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் 10. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா -34 + 12 அப்படின்னு சொல்லும்போது -22. அப்போ இது வந்து டெல்டா உங்களுக்கு வந்து நாட் ஈக்குவல் டு 0 கிடைச்சிச்சு. அப்போ இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் உண்டு, யூனிக் சொல்யூஷன் உண்டு. சரிங்களா? இப்போ நம்ம அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்டா எக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ரைட் சைட்ஸு அதாவது எக்ஸை நீங்கள் போட்டிங்கன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பிளேஸில் நீங்கள் ரைட் சைட்ஸை பிக்கப் பண்ணணும். அதாவது 11 9 25. அப்போ 11 9 25 எக்ஸ் டெல்டா எக்ஸ்னா எக்ஸ் பிளேஸில் ரைட் சைடை போடணும். அப்போ ரிமைனிங் ஆஸ் யூஷுவல் தான் 3 -1 3 -1 2 2. எடுத்து எழுதும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா மைனஸ் சிம்பிள்ஸு மிஸ்டேக்காக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம சில்லி மிஸ்டேக்ஸை நிறைய இதில் பண்ணுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் நமக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா +- சிம்பிள்ஸ் தான். ஸோ அதனால் இங்கே 11 இன்ட்டு இது -3 இன்ட்டு இங்கே -1 இன்ட்டு அப்படின்னு வரும். ஸோ இதனுடைய சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மிஸ்டேக்ஸை வராது.
-2 இந்த டயகனல் பண்ணிங்கன்னா -6 இந்த டயகனல் பண்ணிங்கன்னா +18 இந்த டயகனல் பண்ணிங்கன்னா -50 ஓகேங்களா இந்த டயகனல் பண்ணிங்கன்னா 27 இந்த டயகனல் பண்ணிங்கன்னா +25 அப்போ உங்களுக்கு வந்து 11 × -8 -3 × இதில் பார்த்தீங்கன்னா -32 இது -1 × இது வந்து 52 இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -88 +96 -52 இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா -44 கிடைக்கும் இது டெல்டா எக்ஸ் ஓகே இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் டெல்டா ஒய் எடுக்க போகிறோம் டெல்டா ஒய்னா ஸோ நம்ம இங்கே இருக்கக்கூடிய அந்த எக்ஸில் போட்டல ரைட் சைடு வேல்யூஸ் இது வந்து நம்ம சென்டர் பிளேஸில் வந்துடும் பிகாஸ் ஒய் பிளேஸ்க்கு வந்துடும் நம்மளுக்கு சரிங்களா அப்போ 11 9 25 ஸோ இது வந்து இசட்டு கோஎஃபிஷியன்ட் சேஞ்சஸ் இல்லை இப்போ ஒயில் சேஞ்ச் பண்ணாலும் எக்ஸ் கோஎஃபிஷியன்ஸ் நம்மளுக்கு அப்படியே வந்துடும் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இதுதான் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அதனால் அப்படியே நம்ம எழுதிக்கலாம் ஸோ 3 2 4 அப்போ நம்ம டெல்டா கரெக்டாக எழுதிட்டோம்னா போதுமானது டெல்டாவில் இது டெல்டா எக்ஸ்னா இங்கே இது டெல்டா ஒய் இங்கே டெல்டா இசட் டெல்டா எக்ஸ்னும் போது இதில் ரைட் சைடு போடணும் டெல்டா ஒய்னா இதில் ரைட் சைடு போடணும் டெல்டா இசட்னா இதில் ரைட் சைடு போடணும் அவ்வளோதாங்க விஷயம் ரொம்ப சிம்பிள் இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் கால்குலேஷன் போட்டுக்கலாம் மறுபடியும் இது ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு இல்லைங்களா ஸோ 3 × ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க -11 × ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க இதை நினச்சி -1 × ஒரு ப்ராக்கெட் மறுபடியும் இந்த சிம்பிள் வச்சு நீங்கள் ஈஸியாக கால்குலேஷன் பண்ணிடலாம் 9 2s are 18 மைனஸ் உங்களுக்கு வந்து 50 ஓகேங்களா அதுக்கடுத்து இந்த கால்குலேஷன் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா 4 - 8 ஸோ இது பண்ணும்போது 50 - 9 4s are 36 அப்போ இது 3 50ல் 18 போச்சுன்னா -32 -11 இது வந்து 4ல் 8 போச்சுன்னா -4 -1 × இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு 14 உங்களுக்கு -96 +44 உங்களுக்கு 14 சரிங்களா ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து நம்ம அப்படியே கால்குலேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் we get the answers right இதில் நம்மளுக்கு எவ்வளோ ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -66 நம்மளுக்கு டெல்டா ஒயில் வரும் ஓகே இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெல்டா இசட் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ டெல்டா இசட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்துருக்கோம் டெல்டா இசட்டில் மட்டும் நம்ம இந்த நம்பர்ஸை மீட் பண்ணிவிட்டு அது பதிலாக நம்ம ரைட் சைட்ஸ் 11 9 25 அப்படின்னு எழுத போகிறோம் அதனால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இங்கே நம்ம அப்படி எழுதிக்கலாம் ஸோ 3 2 4 3 -1 3 இப்போ இதுக்கு பதிலாக ரைட் சைட்ஸ் அதாவது 11 9 and 25 ஓகேங்களா ஸோ இப்போ இதுக்கு உண்டான கால்குலேஷன் போட போகிறோம் ஸோ எப்படி இருக்கும் பாருங்கள் இது வந்து ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும் 3 × ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க ஸோ -3 × ஒரு ப்ராக்கெட் +11 × ஒரு ப்ராக்கெட் அந்த ப்ளஸ் சிம்பிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணி போடுவோம் இல்லைங்களா ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிள்ஸ் வச்சு நீங்கள் டேலி பண்ணி போட்டுக்கோங்க ஸோ உங்களுக்கு ஈஸியாக வரும் ஸோ -25 சாரி இந்த ப்ளஸ் சிம்பிள்ஸ் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு -25 -27 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து -52 கிடைக்கும் இந்த நம்பர் எடுத்து செஞ்சிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25 2s are 50 50 - 36 அதனால் உங்களுக்கு வந்து ஒரு 14 அதுக்கடுத்து இது செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் 3 2s are 6 இது வந்து -4னா +4 ஆகிடும் அதனால் உங்களுக்கு வந்து 10 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இது கால்குலேஷன் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது -156 இது பார்த்திங்கன்னா -42 இது வந்து பார்த்திங்கன்னா +110 வரும் இதே கால்குலேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 46 இது ஒரு 42 ஸோ அதனால் -88 கிடைக்கும் டெல்டா இசட் ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு வந்து பை கிராமர் ரூல் இந்த கிராமர் ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா எக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்டா எக்ஸ் டிவைட் பை டெல்டா அதே போல் ஒய் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா அண்டு இசட் வேணும் அப்படின்னு சொன்னால் டெல்டா இசட் டிவைட் பை டெல்டா சரிங்களா ஸோ நம்ம இதிலே ஆல்ரெடி பார்த்துட்டோம் டெல்டா எக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -44 டெல்டா ஒய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -66 டெல்டா அப்படின்னு சொன்னால் -22 ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு வந்து டெல்டா எக்ஸ் வந்து -44 -44 டிவைட் பை -22 அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 கிடைக்கும் டெல்டா ஒய் அப்படின்னு பார்த்தா -66 அதனால் நம்ம -66 டிவைட் பை -22 கொடுக்க போகிறோம் ஸோ இது வந்து 3 டெல்டா இசட் இங்கே பார்த்துருக்கோம் -88
-88 டிவைட் பை -22 அப்படின்னா உங்களுக்கு வந்து 4. அப்போ இதுலேருந்து நம்ம x, y, z நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். 2, 3, 4 இதுதான் நமக்கு தேவையான சொல்யூஷன் செட்டு. சரிங்களா? இந்த சொல்யூஷன் செட்டை வந்து நம்ம கரெக்ட் தான் அப்படின்றத வெரிஃபை பண்ண நம்ம கொடுத்துருக்கூடிய கொஸ்டினில் போய் சப்ஸ்டிட் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.